Chapter 3 Health, the Ultimate Treasure. Health, the Ultimate Treasure. What is health? Health is defined as a state of complete physical, mental, and social well being, not only the absence of disease. WHO, World Health Organization. Healthy person can adjust well with big groups and other members of society. ஹெல்த் அப்படின்னு என்ன வரையறுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஹெல்த் இஸ் எ ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட் ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோசியல் வெல்பீயிங் அப்படின்னு யார் வரையறுக்கிறது அப்படின்னா WHO. நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம், நோய் இல்லாமல் இருக்கிறது மட்டும் ஆரோக்கியம் கிடையாது. ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட் ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோசியல் வெல்பீயிங், உடல் மற்றும் மன மற்றும் சமூக நல்வாழ்வின் முழுமையான நிலை தான் ஹெல்த்து. நோய் இல்லாதது மட்டும் ஆரோக்கியம் கிடையாது அப்படின்னு சொன்னது யாருன்னா WHO. WHO மீன்ஸ் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஹெல்த்தி பர்சன் கேன் அட்ஜஸ்ட் வெல் வித் பீர் குரூப்ஸ் அண்ட் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் சொசைட்டி. அதாவது ஒரு ஹெல்த்தி பர்சன்னா யாருன்னா, சக குழுக்களுடனும் சமூகத்தின் உறுப்பினர்களுடன் நன்காக பழக முடிஞ்சிச்சு அவங்க ஹெல்த்தி பர்சன். அவங்க தான் ஹெல்த்தி பர்சன். Our scientific heritage, Ayurveda, it teaches that true health is a balanced body, mind and surrounding. உடல் மற்றும் மனம் மற்றும் சுற்றுப்புறத்தின் சமநிலையே உண்மையான ஆரோக்கியம் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா ஆயுர்வேதா. It teaches true health is a balanced body, mind and surroundings. அது என்ன சொல்கிறாங்கன்னா, தினச்சரியா, ரிதுச்சரியா, பிரகிருதி. தினச்சாரியா அப்படின்னா டெய்லி ரொட்டீன், ரித்துச்சாரியா அப்படின்னா சீசனல் ரொட்டீன், பிரகிருதி அப்படின்னா பாடி கான்ஸ்டியூஷன். ரெகுலர் எக்ஸசைஸ், கிளீன்னஸ், ரெஸ்ட்ஃபுல் ஸ்லீப் அண்ட் காம் மைண்ட் சப்போர்ட் ஓவரால் வெல்பீயிங். திஸ் கேன் ஆல்சோ பி அச்சீவ்ட் த்ரூ ப்ராக்டிஸ் லைக் யோகா, மெடிடேஷன் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ். டைமென்ஷன் ஆஃப் ஹெல்த்: physical health, mental health and social health. Dimension of health. Physical health அப்படின்னா உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியங்கிறது ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் ஆஃப் பாடி சிஸ்டம், ஸ்ட்ரென்த், ஃபிட்னஸ், இம்யூனிட்டி. உடல் அமைப்புகளோட சரியான செயல்பாடு, ஸ்ட்ரென்த் அப்படின்னா வலிமை, ஃபிட்னஸ் உடற்பயிற்சி, இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு சக்தி, இது எல்லாமே இருந்துச்சுன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்குது. மென்டல் ஹெல்த்: எபிலிட்டி டு ஹேண்டில் ஸ்ட்ரெஸ், பாசிட்டிவ் எமோஷன்ஸ், குட் கான்சன்ட்ரேஷன் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல். எபிலிட்டி டு ஹேண்டில் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா மன அழுத்தத்தை நம்ம எப்படி கையாளுறோம் அதனோட திறன். பாசிட்டிவ் எமோஷன் நேர்மறையான எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகள். குட் கான்சன்ட்ரேஷன் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல். குட் கான்சன்ட்ரேஷன் நல்ல கவனத்தன்மையும் மற்றும் சுய கட்டுப்பாடு. இதெல்லாமே நம்ம மனநலம் சரியாக இருக்கிறதுக்கான ஹெல்த்து, மனநல ஆரோக்கியம். சோசியல் ஹெல்த் அப்படின்னா குட் ரிலேஷன்ஷிப் with family, friends, society. Good relationship with family, friends and society. அதாவது சமூக ஆரோக்கியம் அப்படின்னா நம்ம நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும். யார் யார் கூடனா குடும்ப உறுப்பினர்களுடையும், நண்பர்களுடையும் மற்றும் சமூகத்துடனும். எபிலிட்டி டு அட்ஜஸ்ட் வித் பீப்புள் அண்ட் என்வரான்மெண்ட். மக்கள் மற்றும் சூழல், என்வரான்மெண்ட் சுற்றுச்சூழலோட நம்ம என்ன பண்ணணும், ஒத்து போகணும். எபிலிட்டி டு அட்ஜஸ்ட் வித் பீப்புள் அண்ட் என்வரான்மெண்ட். அப்படி இருந்தால் சோசியல் ஹெல்த், சமூக ஆரோக்கியம். ஹவு கேன் வி ஸ்டே ஹெல்த்தி? நான் எப்படி ஆரோக்கியமாக இருக்க முடியும்? ஹவு கேன் வி ஸ்டே ஹெல்த்தி? எப்படி ஆரோக்கியமாக இருக்கேன்னா, கீப் யுவர் க்ளீன் அண்ட் மெயின்டைன் பர்சனல் ஹைஜீன். கீப் யுவர் செல்ஃப் க்ளீன், மெயின்டைன் பர்சனல் ஹைஜீன். தென் ஈட் ஹெல்த்தி அண்ட் பேலன்ஸ்டு டயட். அதாவது ஹெல்த்தியாக உணவு சத்தானதாகவும் மற்றும் சரிவிகித உணவாகவும் நம்ம உண்ணணும். ரெகுலர் எக்ஸசைஸ் ரெகுலராக எடுத்துக்கணும். மேக் டைம் டு ரிலாக்ஸ் அண்ட் மெடிடேட் எவ்ரிடே. ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணால் தியானம், மெடிடேட் எவ்ரிடே, ரிலாக்ஸ் அண்ட் மற்றும் மெடிடேட். திங்க் அபவுட் ஹேபிட்ஸ் தட் ஆர் குட், நாட் குட் ஃபார் யுவர் ஹெல்த். பில்ல விஷயம் இல்லாத ஆரோக்கிய தராத பழக்கங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, ஸ்பெண்டிங் டூ மச் ஆஃப் டைம் மொபைல் ஃபோன், அதர் டிஜிட்டல் ஸ்க்ரீன். அதாவது நம்ம டிஜிட்டல் ஸ்க்ரீன் திரையிலையும் மொபைல் ஃபோன்ஸ்லையும் நிறைய டைம் யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் என்ன பண்ணால் நல்ல ஆரோக்கியமானது கிடையாது அப்படிங்கிறது தான். ஈட்டிங் ஃபாஸ்ட் ஃபுட் அண்ட் ஜங்க் ஃபுட் எவ்ரிடே, அதை அவாய்ட் பண்ணணும்.
ஸ்லீப்பிங் வெரி லேட் தூக்கம் வந்து தாமதமாக தூங்குறதையும் அவாய்ட் பண்ணும். நாட் கெட்டிங் எனஃப் ஸ்லீப், அதுக்கு போதுமான தூக்கம் இல்லாமல் போயிடும். ஸ்கிப்பிங் மீல்ஸ் எஸ்பெஷலி பிரேக்ஃபாஸ்ட், அதாவது காலை நேரம் தவிர்க்கக்கூடாது. காலை உணவை எஸ்பெஷலி காலை உணவு வந்து தவிர்க்கக்கூடாது. டேக் கேர் ஆஃப் அவர் பாடி அண்ட் மைண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். நமது உடலையும் மனதையும் என்ன பண்ணணும், மைண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஹெல்த்தி ஹேபிட்ஸ் சப்போர்ட் ஹெல்த்தி பாடி அஸ் வெல் அஸ் ஹெல்த்தி மைண்ட். Discuss your finding with your friends and teachers. Have you realized that your health depends on many factors? These factors include our lifestyle and our environment surrounding. Maintain a healthy lifestyle. Vegetables and whole grains. Avoid processed fatty or sugary food and drinks. Avoid processed fatty or sugary foods and drinks. இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணணும். Stay physically active by playing outdoors. Stay physically active by playing outdoors, walking, running, cycling or exercising. Limit screen time and spend more time in nature. Limit screen time and spend more time in nature. Get enough sleep to help our body and mind rest and recover. Get enough sleep to help our body and mind rest and recover. Practice yoga and simple breathing exercises like pranayama regularly. Practice yoga and simple exercise pranayama regularly. No to harmful substance things like tobacco, alcohol and addictive drugs. No to harmful substances things like tobacco, alcohol and addictive drugs. இது எல்லாமே இல்லாமல் தான் நம்ம ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணலாம். மெயின்டைன் ஏ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். பேலன்ஸ்டு டயட் கண்டெய்ன்ஸ் ஆல் நியூட்ரியன்ஸ். சமச்சீர் உணவு இல்லை சரிவிகித உணவு அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, கண்டெய்ன்ஸ் ஆல் நியூட்ரியன்ஸ், அதில் எல்லா நியூட்ரியன்ஸ் இருக்கணும். எஸ்பெஷலி கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் ரேஃபேஜ் வாட்டர். இது எல்லாமே சம விகிதத்தில் கலந்துருக்கிற உணவு தான் சமச்சீர் உணவு. பேலன்ஸ்டு டயட். அவாய்ட் ஜங்க், ஆயிலி, சுகரி ஃபுட்ஸ். Eat fresh fruits and vegetables. Exercise and physical fitness. Regular exercise strengthen muscles and bones. ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறதுனால மசில்ஸ் அண்ட் போன்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணும். இன்க்ரீசஸ் இம்யூனிட்டி, அதனால நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். ப்ரிவெண்ட் ஒபிசிட்டி அண்ட் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ், அதாவது நம்மளோட எதுலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒபிசிட்டி மற்றும் நம்ம லைஃப் ஸ்டைல் டிசீஸ்லேருந்து நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணணும். எது அப்படின்னு பார்த்தா எக்ஸசைஸும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸும். எக்ஸசைஸ் அண்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். ரெகுலர் எக்ஸசைஸ் ஸ்ட்ரென்தன் muscles and bones, increases immunity, prevent obesity and lifestyle diseases. Hygiene and clean habits. Wash hands before after eating, bath daily, clean cloth, proper waste disposal, drink clean safe water. The hygiene and clean habits அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா கைகளை கழுவணும். வாஷிங் ஹேண்ட்ஸ். பாத் டெய்லி க்ளீன் கிளாத், தினமும் குளிக்கணும், சுத்தமான ஆடை அணியணும். ப்ராப்பர் வேஸ்ட் டிஸ்போசல் அப்படின்னா ப்ராப்பராக நம்ம கழிவுகளை அகற்றணும். ட்ரிங்க் க்ளீன் சேஃப் வாட்டர்னா சுத்தமான பாதுகாப்பான தண்ணியை குடிக்கணும். மென்டல் ஹெல்த், மனநலம் சம்மந்தம். மனநலம்னா கீப் ஸ்ட்ரெஸ் லோ. ஸ்ட்ரெஸ் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதிகம்னா போதுமான தூக்கமாக இருக்கணும். மெடிடேஷன், யோகா, இதெல்லாமே எதுனா மனநலம் ஆரோக்கியமாக இருக்கிறது. ஸ்டே பாசிட்டிவ், நேர்மையாக எண்ணங்கள் நேர்மையாக இருக்கணும். சோசியல் ஹெல்த்னா ரெஸ்பெக்ட் அதர்ஸ். சோசியல் ஹெல்த்னா சமூக ஆரோக்கியம் அப்படின்னா எதை சொல்லுதுன்னா, ரெஸ்பெக்ட் அதர்ஸ், ஹெல்ப் பீப்புள் இன் நீட், பில்ட் குட் ரிலேஷன்ஷிப், அதாவது மற்றவர்களை மதிக்கணும். ஹெல்ப் பீப்புள் இன் நீட், அதாவது தேவைப்படும் போது மக்களுக்கு உதவி செய்யணும். பில்ட் குட் ரிலேஷன்ஷிப், நல்ல உறவுகள் உருவாக்கணும். இது எல்லாமே சமூக ஆரோக்கியம். ஹெல்த்தி என்வரான்மெண்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா ஆரோக்கியமான சுற்றுச்சூழல். How do we know that we are unwell? Our body usually works in a certain way to keep us healthy. When we feel unwell, it means something inside us may not be working as it should. We may have symptoms such as pain, tiredness and itchiness, and signs like fever, rash, high blood pressure or swelling that indicate we are unwell. The symptoms எல்லாம் இருந்துச்சுன்னா then unwell. A symptom is what we feel like pain, while a sign is something that can be seen or measured like high body temperature that we have fever. Diseases. What is diseases? A disease is a condition that affects the normal working of the body. Our mind does not function properly. A disease is a condition that affects normal working of the body or mind does not function properly.
Some diseases are caused by germs like bacteria, viruses, fungi, worm, or even by protozoa. Symptoms and sign. Symptoms felt by patient, pain, tiredness. Sign observed, measured, fever, rash, swelling. Fever, rash, swelling. Cold fever. Chronic diseases அப்படின்னா long term diabetes, asthma. Types of diseases. Communicable diseases, non-communicable diseases. Communicable diseases spread from one person to another caused by pathogens. Pathogens, diseases causing organism are called pathogens. Air, water, food, direct contact, vector, mosquito and flies. இதனால் கம்யூனிகேட் ஆகும், ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். ஏர், வாட்டர், ஃபுட், direct contact, vectors, mosquitoes and flies. Common examples, common cold, influenza, diseases. Common cold, influenza, chickenpox, measles, tuberculosis, malaria. Malaria ஏற்படுத்துறதுனா female Anopheles mosquito. Dengue, vector Aedes mosquito. Typhoid, contaminated water. Non-communicable diseases. Do not spread from one person to another person. Do not spread from one person to another person. Causes lifestyle, environmental, nutritional deficiency. Example, lifestyle diseases, obesity, உடல் பருமன், diabetes, நீரிழிவு நோய், heart diseases, இதய நோய்கள். லைஃப் டிசீசஸ். டிஃபிஷியன்சி டிசீசஸ் அப்படின்னா அனிமியா, அயன் டிஃபிஷியன்சி, அயன் குறைபாட்டினால ஏற்படுறது அனிமியா. காய்டர் அப்படின்னா அயோடின் டிஃபிஷியன்சி, அயோடின் குறைபாட்டினா காய்டர். ஸ்கர்வி, விட்டமின் சி டிஃபிஷியன்சி, ஸ்கர்வி. ரிக்கட்ஸ், விட்டமின் டி டிஃபிஷியன்சி, ரிக்கட்ஸ். ஜெனட்டிக் டிசார்டர். Disease prevention and control. Communicable disease, maintain personal hygiene, wash hands, keep surroundings clean, use mosquito nets repellent, drink clean water, avoid uncovered food, regular vaccination. Maintain personal hygiene, wash hand, keep surroundings clean, use mosquito net repellent, drink clean water, avoid uncovered food, regular vaccination. Immunity and vaccination. Vaccination help body produce antibodies. Vaccines help body produce antibodies. Protect against diseases like polio. Protect like against disease measles, rubella, tetanus, hepatitis B. Non-communicable diseases. Healthy lifestyle, regular exercise, balanced diet, stress-free life, avoid smoking, alcohol, routine health checkup. Non-communicable diseases. Healthy lifestyle, regular exercise, balanced diet, stress-free life, avoid smoking, alcohol, routine health checkup. Medicines. Antibiotic kill bacteria. Antibiotic only kill the bacteria. They do not kill viruses. Example, common cold, flu, viral infections. Overuse causes antibiotic resistance. ஆன்டிபயாட்டிக்கை ஓவராக யூஸ் பண்ணால் அதனால் என்ன ஏற்படும்? ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ். தட்ஸ் ஆல்.